கண்ட்ரி க்ரோ ஆகும்போது ஒரு என்டர்பிரனராக நம்ம பிஸ்னஸை நம்ம எப்படி க்ரோ பண்ணிக்க போகிறோம். பட் ஆஸ் எ என்டர்பிரனராக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் ஏன் அட்டன் பண்ணணும்? அப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ உங்கள் சேம் இண்டஸ்ட்ரியில் காம்படிட்டர் நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நான் இந்த ஆர்டிக்கல் படிக்கிறேன், இந்த மாதிரி நியூஸை கேட்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் என்ன வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யுவர் ஸ்டோரி, நீங்கள் yourstory.com வெப்சைட் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து டெக்ஸ்பார்க்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பெங்களூரில் நடத்துகிறாங்க. வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இது அநேகமாக 16th இயர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டால்ஸ் நிறையா இருந்தது. தாஜ் யஸ்வந்த்பூரில் நடந்தது. இது எப்படின்னா, டெக்ஸ்பார்க்ங்கிறது ஃபுல்லாக டெக்னிக்கல் பீப்புளெலாம் வந்து டெக்னிக்கல் ஃபவுண்டர்ஸ் வந்து பேசக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸு. ஸோ இதில் 2 விஷயம். நான் அங்கே என்ன வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. பட் ஆஸ் எ என்டர்பிரனராக நாம் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். அதாவது வந்து கம்பேரிட்டிவ் நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்க. அதாவது வந்து கம்பேரிட்டிவ் வின்னிங்னா க்ரோத்து. இப்போ உங்கள் சேம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கலாம் காம்படிட்டர். அப்போ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா, புதுசாக வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரியான கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ என்ன சொல்லியிருக்கேன்னா, 2022 நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது நோக்கியோட CEO சொல்லியிருக்காரு, 2030 6Gயும் ஏஐயும் வரும்போது ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு, எதுக்கு ஸ்மார்ட் ஃபோனு, ஒரு ஸ்க்ரீனும் வாய்ஸ் இருந்தால் போதும்ல, ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து இப்போ கையில் வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் ஏதாவது நீங்கள் வந்து இப்போ ஆன் பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன் அது பாட்டுக்கு வந்து ஒரு செவுத்துலையோ அல்லது வந்து இந்த இடத்துலையோ அல்லது ஒரு டேபிள் மேலேயோ நீங்கள் உட்காந்துருக்கிற டேபிள்லையோ அந்த ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஈவன் டச்சே பண்ண வேண்டியதில்லை. வாய்ஸ் வழியாக வந்து கமெண்டை கொடுத்து அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூகுளில் நம்ம வாய்ஸ் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வாய்ஸ் ஸ்க்ரீன் இதோட வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். எதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங். இது எப்படின்னா, நான் லேர்னிங்கிறத வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், அதாவது வந்து ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு புஸ்தகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி. அடுத்தது ஆடியோ பாட்காஸ்ட் கேட்கலாம். 3வது வீடியோ. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் தான். ஈவன் வந்து அடுத்த பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய நாலேஜை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணிக்கிறது, தட் இஸ் ஆல்சோ லேர்னிங். ஸோ இந்த மாதிரி லேர்னிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஆர்டிக்கல் படிக்கிறேன், இந்த மாதிரி நியூஸை கேட்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் என்ன வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கான்ஃபரன்ஸ் போகும்போது வந்து லேர்னிங், அதில் வந்து இவர் வந்து பேசினார், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து பேசினார் அந்த கான்ஃபரன்ஸில். நான் லாஸ்ட்டு வீக் அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸில் ராம்மோகன் நாயுடு. இப்போ நான் வந்து நித்ரா இல்லாமல் இன்னொரு ட்ரோன் ஸ்டார்ட் அப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஃப்ளைட் டியூட்டர் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு. அதில் வந்து DGC அப்ரூவ்டு ஸ்மால் அண்ட் மீடியம் பைலட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த ராம்மோகன் நாயுடு வந்து பேசினார் இல்லையா, அவர் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த அவங்க ஹோஸ்ட் வந்து கேட்குறாங்க, இப்போ 300 கம்பெனி வந்து ட்ரோன் ஸ்டார்ட் அப்பில் 300 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது போதுமான்னு கேட்குறாங்க. இது பத்தாது, 1000க்கு மேலே வரணும். ஈவன் சொல்லப்போனால் இன்னும் அதை விட அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ட்ரோன் சைடில் வேணுங்கிறாரு. அவருடைய விஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் 6 லட்சம் கிராமம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ட்ரோன் வந்தால் கூட 6 லட்சம் ட்ரோன் வேணும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி வந்து கார் வந்து நம்ம வாங்கினோம்னா அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தேவைப்படுது, நம்ம போய் RTO ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ட்ரோன் வந்து நம்ம வந்து சேல் பண்ணணும். ஒரு கம்பெனி சேல் பண்ணோம்னா அவங்க வந்து டைப் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை வந்து சேல் பண்ணுறதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க சிவில் ஏவியேஷன் அவங்க டிஜிட்டல் ஸ்கைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ ஏதாவது மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைட்டில் போயிட்டு நம்ம இதுக்கு UAN நம்பர்னு சொல்கிறாங்க. அந்த UAN நம்பர் கொடுத்து வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து ரிஜிஸ்டர்டு ட்ரோன்ஸ் வந்து இந்தியாவில்
30,000 தான் இருக்குது. பட் இந்தியாவில் 6 லட்சம் கிராமம் இருக்குது, ஒரு கிராமத்துக்கு ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். ட்ரோனோட யூஸ் கேசஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து அக்ரி ஸ்ப்ரேயிங் இருக்கும். நாளைக்கு லாஜிஸ்டிக்ஸில் அது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஈவன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சோலார் பேனல் கிளீனிங் கூட வந்து ஒரு என்கொயரி வந்து ஃப்ரெண்டு மூலிமா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ் வந்து ட்ரோனில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் போகும்போது அவர் பேசும்போது அவருடைய விஷன் அல்லது வந்து இதுக்கு அவருடைய விஷன்கிறத விட இது கண்ட்ரியோட விஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் என்ன லேர்ன் பண்ணிட்டோன்னா நிறைய செஷன்ஸு, நிறைய ஸ்பீக்கர். ராஜன் ஆனந்தன் பழைய கூகுளோட வைஸ் பிரசிடென்ட், மேபி இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கான பிரசிடெண்ட்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஐஐடி மெட்ராஸ், நீங்கள் அந்த ரிசர்ச் பார்க்கில் போய் நடக்கிற இன்னோவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது இந்தியாவோட க்ரோத் வந்து இம்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்தளவுக்கு வந்து அங்கே அந்த இன்குபேஷன், ஐஐடி மெட்ராஸில் இருக்கிற இன்குபேஷன் அந்தளவுக்கு இருக்குது. எல்லா ஐஐடிஸ்லையும் இருக்கும். ஈவன் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே இப்போ பசங்க இன்டர்ன்ஷிப் போகிறது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ க்ரோத் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்க போகிறோம், எந்த வேல்யூ செயினில் நம்ம இருக்க போகிறோம், ஹவு ஆஸ் ஏ கண்ட்ரி க்ரோ ஆகும்போது ஒரு என்டர்ப்ரனராக நம்ம பிஸ்னஸை நம்ம எப்படி க்ரோ பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள், அந்த இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னு பாருங்கள், செமினார் நிறைய அட்டன் பண்ணுங்கள், நிறையா லேர்ன் பண்ணுங்கள். சரியா? இது மூலிமா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ.